அந்த ஸ்டாண்ட் வச்சிடணும். கிளியர் பண்ண भगवते भाष्यकाराय महादेशाय जीवनं जगतां जीयात् किमपि जगतस्थितं स्वतन्त्रं सर्वतन्त्रेषु वेङ्कटेशात् वयं महः साङ्ख्यसौगतचारुणाय शङ्करादि तमोनुतं सर्वशास्त्रार्थतत्त्वज्ञं वन्दे वेदान्तदेशिकम्. स्वामी அனுப்பிரவிஷ்யத்தை எச்சரிக்கையாக என்று சொல்லக்கூடியதான சோத்திரத்துக்கு தகுந்தாற்போல் ஒரு அம்சாவதாரமாக அவதாரம் செய்தவர்தான் சுவாமி தேசிகன். அந்த சுவாமி பற்றி நிறைய சொல்லலாம். தேவானுகிரக காமித்வா சிஷ்யானுகிரக காரணா கருணாமய ரூபத்வா தேசிகோ पंडिते बुधैहि देशिको उच्यते बुधैहि बुधैहि देशिक शब्द देशिक में आचार्य ना आचार्य பலவித ஸ்தோத்திர கிரந்தங்களை எழுதினார். அதில் திருஷ்ய காவியம் சத்திய காவியங்கள்லாம் உண்டு. பலவித காவியங்கள் உண்டு, மகாகாவியங்கள் உண்டு. இது ஸ்தோத்திர காவியம். குணிநீட்ட குணாபிதாம் ஸ்தோத்திரம் அப்படின்னு லட்சணம் சொல்லணும். குணங்களை இட்டு அவன் குணங்களையே பாடுவது ஸ்தோத்திரம் அப்படின்னு சொன்னான். அப்ப எம்பெருமானுடைய குணங்களை பாடுவது இவருக்கு பெரும் பேரு. எம்பெருமானை பாடுவதற்காகவே எம்பெருமானாலே அருளப்பட்ட ஒரு அவதார புருஷன் சுவாமி தேசிகன். எம்பெருமானுக்கு எப்படி அகடித கடனா சம்பந்தம் சொல்றோமோ அந்த மாதிரி காட்சி சாஸ்திர வினோதேன காலோ கச்சதி தீமதாம் என்று சொல்லுகிற பதவாக்கிய பிரமாணேன காலோ கச்சதி தீமதாம் என்று சொல்வார்கள். சதா சர்வகாலமும் கிரந்த நிரீட்சணம் தான் சுவாமி. ஏதாவது பாட கிரந்தங்கள், ஸ்தோத்திர கிரந்தங்கள், சம்பிரதாய கிரந்தங்கள், பலவித கிரந்தங்களை நாம் எல்லாரும் நன்கு உச்சீரிக்க வேண்டும் என்று எம்பெருமானை பற்றியும் ஆச்சாரியனை பற்றியும் பல கிரந்தங்கள் எழுதியுள்ளார். அதிலே ஸ்வர்தா விப்ரம விப்ரமவதை வைதேசிகான் தேசிகான் ஒரு ஸ்பர்தனை விடமாட்ட சுவாமி. எந்த கிரந்தத்திலையும் ஸ்பர்தா வந்தா இவருக்கு என்ன நபூதோ நபவிஷத்தின்னு இதுக்கு முன்னே கிடையாது, பின்னணி கிடையாது. அப்படி சொன்னா பூர்வாச்சாரிய விரோதம் வரும்னா. ஆனா சுவாமி முடிக்கிறதே சொல்ல போற கவிதாக்க சிம்மநாதான்னு சொல்லிக்கிறார். அத தன்னை சொல்ற யஜ்ஞாமியம் சபதியாவது தத்திர தத்திர பிரதிகான்னு சொல்ற. ஸ்ரத்தாபக்தி பிரத்யேகுணா சேதசா சம்ஸ்குவானா யஜ்ஞாமியம் சபதியாவது தத்திர தத்திர பிரதிகானா. தன்னை நைச்சவும் சொல்ற மதிப்பு வரலட்சே மந்த மந்த உத்தோ மயித்வா அனுமதி மகிமானம் தொற்பிரசாத
நைச்சம் ஜென்ம சித்தம் நைச்சம் ஜென்ம சித்தம். எனக்கு என்ன தெரிஞ்சது என்ன தெரிஞ்சது சொல்லக்கூடாது. ஆனாலும் தன்னை சொல்லிக்கிற தன்னுடைய ஸ்துதிய எல்லாரும் பாட வேண்டும், தன்னுடைய கிரந்தத்தை எல்லாரும் படிக்க வேண்டும் சொல்ல அந்த சங்கத்தை படிக்கிட்டு ஜெயதி எதிராஜ சூக்தி ஜெயதி முன்னசிய பாதுகாப்பு ரங்க பாதுக ராம பாதுக எல்லாம் பலவித பாதுக சொல்றோம். ரக பூங்காம பாதுக இதெல்லாம் பல பாதுகை சொல்ற. இந்த பாதுகா சாஸ்திரம் சில பேர் பதகம சாஸ்திரம் பண்ணணும்னு பார்த்தா அது 300 ஸ்லோகத்தோட இருக்குது. போட்டி போட முடியல. ஏன்னா இந்த ஸ்லோகம் வாசிக்கிறதுக்கே 3 யாமம் ஆகுது நமக்கு. இந்த ஸ்லோகத்துல பலவித சப்த சித்திரம் என்ன, அர்த்த சித்திரம் என்ன, உபய சித்திரம் என்ன காவியங்களை சொல்லுவோம் நிறைய. இங்க ஸ்ரவ்ய காவியங்கள் திருஷ்ய காவியம் சொன்னாலும் ஸ்தோத்திர காவியம் சம்பு காவியம் எல்லாம் உண்டு. சம்பு நாடகம் காவியத்தின் சம்பு உண்டு. கச்சபத்தியம் உபயம் காவியம். அந்த மாதிரி பலவித காவியங்களிலே இது ஸ்தோத்திர காவியம் எம்பெருமானுக்கு. ஏன்னா ஆபிதான் மௌலி பரியந்தம் பாதுகாதான் முக்கியம். ஏன்னா பாஞ்சராத்திர ஆகமத்திலையும் திருவடியில அவன் பையான சாலா சேகமாவாகன்னு சொல்லுவான். நம்ம பாஞ்சராத்திர ஸ்ரீ பாஞ்சராத்திரம் சொல்லக்கூடியதான எல்லா பாகத்திலையும் கருத்மா ஆவாகிய கருத்மான் தான் ஆவாகணும். ஏன்னா வேதாத்மா வேதேஸ்வரம் எவனிக இந்த கர்ம மந்திரத்தாலே ஐக்கிய மந்திரத்தாலேயும் பிரசித்தி பெற்று சில பேர் சொல்றாங்க உபாசனா தெய்வத்தாலே சுவாமிக்கு ஞானம் வந்தது. சில கோச்சி சொல்றது பின்கோச்சி கிரந்த லேகனங்கள் எல்லாம் அந்தர சாதாரணம். அந்த நாமதேவமாக இருக்கட்டும், ஸ்தோத்திர கிரந்தமாக இருக்கட்டும், அந்த நாம நிர்தேசம் பத்யாம் ஹதி இது பத்ததி ஒரு வழி விதத்தை பத்ததி அதனால பக்தருக்கு ஒரு வழி முறை பாதுகா தேவியே நாம் ஏன்னா இந்த பாதுகா ஆசாமிக்கு கேகேசுதா வரதான மூலம்னு சொன்னார். இந்த கேகேசுதா கைகை நாட்டினுடைய கூலி. இந்த கூலி இல்லைன்னா ராமாயணமே கிடையாது. அதே குட்டி பாகவதம் யாதவாபதி. அப்படி இப்படி ராம எப்படி சொல்ற சுவாமி தத்தே முகுந்த மணி பாதுகையோர் நிவேச வல்மீக சம்பவகிரா சமதாம் மமப்பி. ஏன்னா ஆதிகவி ராமசாகர காமினி. நாம பல விதமா சொல்லுவோம். ராமபக்தியில சிறந்தவன் வால்மீகி அப்படி சொல்ல, நான் ராம பாதுகையில சிறந்தவன். வல்மீக சம்பவகிரா சமதாம் மமூர்த்தி. என்னுடைய உத்தியானது உன்னுடைய வாக்கியத்துக்கு சமமானது. ஏன்னா நான் ராமே ராஜ்யம் அபிமதம் சம்மதம் பிரதான. நான் ராம பாதுகா சாம்ராஜ்யம் ராமராஜ்யம். அதுக்கு அந்த மாதிரி உன்னுடைய திருவடியை நாம் ராஜிக்க மூலம் காரணம் சப்த ஸ்ரீரங்க பிருத்தீச சரணத்ரான சேகரா ரங்க புவனம். ரங்கத்தில் இருக்கிற அந்த ரங்க பாதுகை. ஏன்னா விஸ்வாபுர தரனான எம்பெருமான் அவனே இங்க ராமனே ஆராய்ச்சி பெருமான்னு சொல்றோம். அதெல்லாம் அந்த ஆலங்காரிகா விமர்சகால் போற மாதிரி நம்ம போகக்கூடாது. நம்ம பெரியோர்கள் மேலான செய்வர்கள் வேண்டுமனை கேட்டு என்ன விமர்சக அபிப்பிராயம் பலவாறு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த மாதிரி அதுக்கெல்லாம் நாம் ஈடு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம பெரியோர்கள் எவ்வழியை சென்றார்களோ அவ்வழியில் சென்றால் நமக்கு நல்லது. பலவித அபிப்பிராயம் விமர்சக அபிப்பிராயம் பலவிதமாக இருக்கிறது. அப்படி இல்லை, அதுக்கெல்லாம் நாம் இடம் கொடுக்காத நம்ம ஸ்தோத்திர காவியங்கள் நன்கு செய்ய வேண்டும் சொல்ல. ரச்சோதகசி யமுனா சரிதாத் விசேஷா. இந்த பக்தி தான் முக்கியம். நீ வால்மீகி நீ ராமாயணத்தை எழுதினாலும் ராம பாதுகாவலத்தையோ பயமே வேணாமேன்னு சொல்ற. அதனால சாத்திக அங்காரம் ராஜச தாமசம் கூடாது. நம் சம்பிரதாயம் நம் ஆச்சாரியார் நம் மக்கள் நம் தேசம் என்று நமக்கு இருக்க வேண்டும். அதனால சுவாமி தேசிகன் சொல்ற வல்மீக சம்பவகிரா சமதம் மமூர்த்தி கங்கா பிரவாக பக்தஸ்ய யமுனா சாகரம் கச்சதி. கங்கா சாகரம் கச்சதி. இதுல போய் சாகரத்துல போய் இது கங்கா ஜலம் அப்படி சொல்ல முடியாது. பக்தியில எல்லாம் சமானா மானே பலம் சமானே பிரத்யக்ஷேனாகமேனா அப்படின்ற சுவாமி
அந்த மாதிரி பிரமாணத்தோடு மானத்துல பிரமாணத்தோடு ஒரு சுவாமி நமக்கு இந்த பாதுகா சாஸ்திரத்தை நன்கு அளித்தார். அதை ஆண்டாள் கூறுகிறார் போலே தூயமாய் வந்து நாம் குமரன் தூக்கிக்கொண்டு வாயினால் பாடி மனத்தினால் சிந்தித்து அந்த சதா சர்வகாலம் அதனுடைய சாரார்த்தத்தை வெளியோர் கண்ட உதவ வந்து ஏகைவ கடையாசி விசுத்தையார். அதனால ஒரு கடையை நன்னா தெரிஞ்சுக்கணும். அது பதார்த்தோக்தி விக்கிரகம் வாங்கி யோஜனான்ற மாதிரி ஒரு சம்ஸ்கிருத கிராமத்தையும் நன்கு தெரிந்து கொண்டு நாம் நன்கு வாழ வேண்டும். அதுவே நமக்கு பரம பிராப்தியம். நான் சொல்றேன், பிராப்தியான பிராமணாத்து சத்தியாத்து வைசியாத்து சூத்ராத்து நீஜாத்தி ஆபீசியம் சுவம் சாய்கிற. அதனால அடைய வேண்டிய ஞானம் இந்த பாதுகா சாஸ்திரம் எம்பெருமானின் ரங்க பாதுகையே. அதை நாம் அடைய வேண்டி எம்பெருமானையும் ஆச்சாரியம் வணங்கி வழிபட்டு அவன் அருளை பெற்று உய்ய வேண்டி வேண்டுகிறேன். கவிதார சிம்மாய கல்யாண முனிதாரனே சிவதே வேங்கடேசாய வேதாந்தே நமஹ. ஹரிஸ்வன் சொல்லலாம். நாடி 8 மணியை நிறுத்திவிட்டா நம்ம அவகாசம் இல்லை. ஆஸ்திரேலியா